ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலினா கிச்சன். இன்றைக்கி மெலினா கிச்சனில் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய கொள்ளு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மெலினா கிச்சனை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் கொள்ளு சேர்த்து அதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், 5 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க, 4 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கணும். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 1 கப் தேங்காயும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ப்ளஸ் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டு வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆற வச்ச கொள்ளையும் இது கூட சேர்த்து இப்போ கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கே அரைச்சி எடுத்தால் நம்மளோட கொள்ளு பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையலை சுட சுட சாதத்தோட கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது போல் வெரைட்டியான ரெசிபிக்கு மெலினா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி